ஒரு நதிக்கரையில் சில பெண்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் செல்வச் செழிப்புடன் காணப்பட்டார்கள். அழகிலும் குறைவில்லை. நதியின் சுத்தமான நீரில் கை கால் கழுவிக்கொண்டே நீரில் தெரிந்த பிம்பத்தை பார்த்து தங்களது அழகில் தாமே மயங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களில் ஒருத்தி தன் கைகளை நீட்டி பார்த்து பெருமையுடன் சொன்னால், என் கைகளை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. உடனே வேறொரு பெண், அப்படி அல்ல, என் கைகள் தான் இன்னும் அழகானவை என்று கூறினாள். மூன்றாவது பெண்ணும் அதையே வலியுறுத்தினாள். சிறிது நேரத்தில் யாருடைய கை அதிக அழகானது என்ற விவாதம் சூடு பிடித்தது. அந்த நேரத்தில் கம்போன்ற ஊன்றியபடி ஒரு முதிய பெண்மணி அந்த வழியில் சென்றாள். அவளது உடைகள் அழுக்காக இருந்தன. பார்ப்பதற்கே அவள் மிகவும் ஏழையாக தோன்றினாள். அவளை பார்த்த அந்த பெண்கள், இந்த தேவையற்ற விவாதத்தை விட்டுவிடுவோம், அந்த மூதாட்டியிடமே கேட்போம் என்று சொல்லி அவளை அழைத்தனர். ஆயா, இங்கே வாருங்கள், எங்களில் யாருடைய கை அதிக அழகானது என்று சொல்லுங்கள் என்று கேட்டனர் அந்த பெண்கள். முதிய பெண்மணி மெதுவாக நடந்து வந்து அவர்களிடம் பணிவுடன் சொன்னாள், மக்களே, எனக்கு மிகவும் பசியும் தாகமுமாக உள்ளது. முதலில் கொஞ்சம் உணவும் தண்ணீரும் கொடுத்தால் அதற்கு பிறகே என்னால் பதில் சொல்ல முடியும் என்று சொன்னாள். அதை கேட்ட அந்த செல்வந்த பெண்கள் சிரித்தார்கள். உணவே இல்லாத நிலையில் இந்த கிழவி நமது அழகை என்ன புரிந்து கொள்ள போகிறாள் என்று அலட்சியமாக பேசினார்கள். அதே நேரத்தில் சிறிது தூரத்தில் ஒரு கூலி வேலை செய்யும் பெண் அமர்ந்திருந்தாள். அவள் சாதாரண தோற்றமுடையவளாக இருந்தாள். ஆனால் உழைப்பும் பணிவும் நிறைந்தவளாக இருந்தாள். அவள் அந்த முதிய பெண்ணை அருகில் அழைத்தாள், அமர வைத்தாள். தன்னிடமிருந்த சிறிய பொட்டலத்தை திறந்து அதில் இருந்த உணவின் பாதியை அந்த மூதாட்டிக்கு கொடுத்தாள். பின்னர் நதியிலிருந்து குளிர்ந்த தண்ணீர் கொண்டு வந்து குடிக்க வைத்தாள். அவளது கைகளையும் கால்களையும் கழுவி தன் பழைய துணியால் மெதுவாக துடைத்து சுத்தம் செய்தாள். முதிய பெண்ணுக்கு உடலும் மனமும் நிம்மதி அடைந்தது. செல்லும் முன் அழகை பற்றி பெருமை பேசிக் கொண்டிருந்த பெண்களிடம் சென்று சொன்னால், உண்மையான அழகு அலங்காரங்களால் ஆனது அல்ல, நல்ல செயல்கள் செய்யும் கைகள் தான் உண்மையில் அழகானவை. தேவைப்படுபவர்களை தாங்கி நிற்கும் கைகள் தான் உண்மையான அழகுடையவை. நகைகளால் அல்ல, நற்கர்மங்களினால் தான் கைகளின் அழகு அதிகரிக்கிறது என்று சொன்னாள். அழகு வெளியில் இல்லை, அது மனிதனின் செயலில் தான் இருக்கிறது.